இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது வந்துட்டு தக்காளி தொக்கு. அதில் வந்து முட்டை வச்சு செய்கிறதுனால அந்த முட்டை தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு நறுக்கின வெங்காயம் வந்து நான் வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5-6 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு 4-5 பேருக்கு தேவையான தக்காளி முட்டை கிரேவியும் சப்பாத்திக்காக இதை செய்ய போகிறோம். இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகுகளை வந்து போடுறோம். அப்போ தான் அந்த கடுகு பொரியும். இல்லை நல்லா வணங்கிடுச்சுன்னு காமிக்கும்போது இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் போட்டுக்கிறோம். இது நல்லா வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக நான் வீடியோ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து உடைச்சி வச்சுக்கிறோம். சுவையான முட்டை தொக்கு ரெடி. சுவைச்சு பாருங்கள்.